அடுத்து வந்து எல்லா நோய்க்குமே அடிப்படையா இருக்கிற காரணம் வந்து பிளட் கம்மியா இருக்குதுங்க சார். ம், ம், இப்ப அந்த ஒரு கன்சீவா இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு பிளட் கம்மியா இருக்கு. ம், குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி இல்லைனாலுமே அவங்களுக்கு வந்து பிளட் கம்மியா இருக்கு. ம், அது மாதிரி இருக்கும்போது இப்ப ரத்த சோகை. ம், ஆ அதுக்கு எதனாலங்க சார் அது கம்மியாகுது? ம், இ அது என்னென்ன சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? ம். அத பத்தி கொஞ்சம் சரி. நேர்களுக்காக சொல்லுங்க. ஸோ அனிமியான்றது தான் வந்து ரத்த சோகை. உடம்புல வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாகிறது. ரத்த சிவப்பணுக்கள் சுமந்து செல்லக்கூடிய ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதுதான் வந்து ரத்த சோகைக்கான காரணம். அது ஏன் கம்மியாகுதுன்னா, அது சார்ந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடாது. அதிக ஹீமோகுளோபின் உள்ளது. நான் முதல்ல சொன்னேன். எள் சேர்ந்த உணவுகள் அதிக ஹீமோகுளோபின் உள்ளது. பேரீச்சை சேர்ந்த உணவுகள் அதிக ஹீமோகுளோபின் உள்ளது. நல்ல காய்கறி சத்துள்ள இது எல்லாமே நம்ம ஹீமோகுளோபின் அதிகம் உள்ளது. எல்லாமே கீரைகள் எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம். எல்லா வகையான கீரையும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை இது எல்லாமே வந்து அயன் கண்டென்ட் அதிகம் உள்ள ஒரு முருங்கைக்கீரை. இன்னும் சொல்லப்போனால் முருங்கைக்கீரை வந்து சூப்பே வச்சு குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து அனிமிக் வராமல் நம்ம பாதுகாக்க ரத்த சோகை வராமல் பாதுகாக்கணும். உணவுமின்மை வந்து சரியா நேரத்துக்கு சாப்பிடாது. சாப்பிடாலும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. அந்த சாப்பாட்லேயும் அனிமிக் இல்லாத உணவுகளை நம்ம வெறும் ஃப்ரைட் ரைஸு, பிரெட்டு இதெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த ஒரு அயன் சத்தும் கிடைக்காது. ஆனால் அவங்க உடம்பு நார்மலாக இருக்கிறது தான் பார்க்க பார்க்க தெரியும். பட் நேரங்கள் நாள் ஆக ஆக அவங்களுடைய உடம்பு சோர்வு காட்டி கொடுத்துரும். இந்த ஓகேங்க அனிமிக் வந்து சார். உண்டாயிருக்குது அப்படின்றது. குறிப்பாக பார்த்துட்டு அனிமிக் உண்டாகும் பொழுது உடல் சோர்வு, உடல் வலி, உடல் அசதி இது எல்லாமே கை கால்லாம் வலி இருக்கும். உடம்பு எந்த நேரமும் சோர்வாக இருக்கும். எந்த வேலை செய்யறதுக்கும் ஒரு ஆர்வம் இருக்காது. இவங்கெல்லாம் இந்த அனிமிக்னால வரக்கூடிய பாதிப்புகள். இது கரெக்டான சாப்பாடு தான் இதற்கு முழுமையான தீர்வு அளிக்கும். ரொம்ப கம்மியாக போகும்போது அயன் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாகிறாங்க. ஓகேங்க சார். அதுக்கு ஏதாவது நீங்க இந்த ப சாப்பிடுறது என்னென்ன சாப்பிடலாம்? ம். அந்த மாரி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் இப்போ என்னென்ன நம்ம உடம்புல வந்து ரத்தம் ஊறும் இதெல்லாம் சாப்பிட்டா? ம், ம். அது 2 டிப்ஸ் மாரி சொல்லுங்க சார். ஓகே. அதுதான் இப்ப நம்ம சொன்னது முருங்கைக்கீரை சூப். சூப்பர். ஓகே முக்கியமானது சார். முருங்கைக்கீரை சூப். அடுத்து இந்த எள்ளு. உடம்புல இருக்கிற இந்த மண்ணீரல் நம்ம ஆ ஆட்டுக்கறியினுடைய மண்ணீரல் மண்ணீரல். நெறைய வந்து இரத்த உற்பத்திய அதிகப்படுத்தும். பேரீச்சை 2 இது. நான் இப்ப முன்ன சொன்னது இந்த மண்ணீரலும் இதுவும் வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டா போதும். ஆனா ஓகேங்க சார். பேரீச்சை வந்து வாரத்துல டெய்லி 2, 2 ரெகுலரா தேன்ல ஊற வச்சோ, பால்ல ஊற வச்சோ ரெகுலரா 2, 2 பேரீச்சை எடுத்தா அவங்களுக்கு வந்து நல்ல ரத்த உற்பத்தி ஆகும். கீரைகள் வாரத்துல ஒரு 3 நாள் கீரைகள் எந்த வகையான கீரைனாலும் சரி, வாரத்துல ஒரு 3 நாள் அந்த கீரைகள் எடுக்கும் பொழுது, அடுத்து எள்ளுருண்டை டெய்லி ஒரு எள்ளுருண்டை. இது சாப்பிடும் பொழுது அவங்க சீக்கிரம் இதிலிருந்து வெளியே மருந்து மாத்திரைகளை விடவும், இந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது, இந்த ஹீமோகுளோபின் கன்டென்ட் வந்து அவங்களுக்கு அதிக உற்பத்தி கிடைச்சிருக்குமா. ஓகேங்க சார். இது மூலியமா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமாங்க சார்? இந்த மாரி உணவுகள்லாம் எடுத்துக்கும்போது, இல்ல ஆமா. ரத்த சோகை மட்டும் இல்ல, கியூர் இல்ல. ஆகுமாங்க சார்? இது ஜென்ரலாகவே மற்ற சக்திகளும் இருக்குது. பிரிடாமன்ட்டா இருக்கிறது வந்து இந்த ஹீமோகுளோபின். மற்ற எதிர்ப்பு சக்திகளும் நான் இப்ப சொன்ன உணவு முறைகள்ல எல்லாமே இருக்குது. அயன்லேருந்து, கால்சியம்லேருந்து, புரோட்டீன்லேருந்து எல்லாமே நான் இப்ப சொன்ன உணவு வகைகள்ல இருக்குது. இது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு குழந்தைகள் எல்லாமே சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். இப்ப வந்து ந சித்தாவுல வந்து கிருமி கி நம்ம உடம்புல வந்து கிருமி இருக்குங்க சார். அது வந்து நம்ம சித்தாவுல வந்து கியூர் பண்ண முடியுமாங்க சார்? ம். இப்ப 2 கிருமி. வகையான கிருமி. வயித்துல இருக்க ஆ, கிருமி சொல்றீங்க. ஆமாங்க சார். ஓகே. கண்டிப்பா 100% கிருமிகள் வெளிய போறது சித்தாவுல தான் இருக்குது. இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஒரு மாத்திரை குடுப்பாங்க. 3 மாதம் கழித்து மீண்டும் ஒரு மாத்திரை குடுப்பாங்க. அந்த மாரி இல்லாம நம்மளுதுல வந்து நாக்கு பூச்சி குடிநீர்னே தனியா இருக்குமா. ஓகேங்க சார். அதாவது சில பூச்சிகள் வந்து இந்த ஜென்டல் டேப்லெட் ஆகட்டும், அல்பெண்டசோல் டேப்லெட்லயும் ஒரு சில பூச்சிகள் தான் சாகும். எல்லா வகையான பூச்சிகளும் சாகாது. ஆனா நம்ம இதுல வந்து அந்த டிவார்ம் டேப்லெட்ல எல்லாமே நாக்குப்பூச்சி குடிநீர் குடிச்சாவே அது எல்லாமே இதாயிடும். ஒரு 3 நாள் தொடர்ந்து பெரியவங்கன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து 10 ml 10 ml 10 ml நாக்குப்பூச்சி குடிநீர் குடிச்சாவே சரியாயிடும். அடுத்தது வந்து குழந்தைகள்னா அதே 5 ml 5 ml குடிச்சாவே இந்த பூச்சிகள் வந்து கம்ப்ளீட்டா வயிறுலேருந்து போகும். வயிறு வந்து சுத்தமாகுமா. ஓகேங்க சார். ஆமா. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.